Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்தினுடைய மலை பிரசங்கத்தினுடைய தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் 5வது பாடத்தில் நாம் இன்றைக்கு இன்னொரு ஊமை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியத்தை மிக ஆழமாக தெளிவாக ஊமைகள் மூலமாக அவருடைய நாட்களில் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி சென்றிருக்கிறார். அவை உண்மையான சத்தியத்தையும் மெய்யான சத்தியத்தையும் நாம் படித்து கொள்ள தெரிந்து கொள்ள இந்த ஊமைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அவை அப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நாம் இந்த ஊமைகள் வாயிலாக தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. சரி, இந்த அடுத்த ஊமையை நாம் பார்க்க செல்வதற்கு முன்பதாக இங்கு ஊமைகளினுடைய வகைப்பாடுகளை குறித்து நாம் சற்று தியானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பேரபிள். ஊமைகளுடைய வகைப்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஊமைகளை சில கேட்டகரியாக நாம் பிரிக்கலாம். அதில் முதல் வகை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்ய ஊமைகள். சில ஊமைகளானது பரலோக ராஜ்யத்தை பற்றி அங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சில ஊமைகள் பரலோக ராஜ்யம் என்று தொடங்கும். இந்த ஊமைகளானது சபையை சார்ந்ததாக சபையை குறித்த சத்தியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக பாவிகளை குறித்ததான ஊமைகள், த சின்னர் பேரபிள். இந்த பாவிகளை பற்றியதான ஊமைகளில் காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு மற்றும் கெட்ட குமாரன், மூத்த சகோதரன் பற்றிய ஊமைகளுடைய ஒரு கருப்பொருள், ஒரு சத்தியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது எவ்வளவு சந்தோஷமும், ஒரு பாவி மனம் திரும்புதலினால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது குறித்து இந்த ஊமைகள் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக மன்னிப்பு குறித்ததான ஊமைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இரக்கமற்ற வேலைக்காரன், 2 கடனாளிகள் போன்ற ஊமைகளானது நாம் மன்னிக்கக்கூடிய குணத்தை பெற்றுக்கொள்ளும்படியான சத்தியத்தை இந்த ஊமைகளில் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஜெபம் குறித்த ஊமைகள், த பேரபிள் ஆஃப் ப்ரேயர்ஸ். ஜெபத்தில் நாம் எப்படி விடாமுயற்சியுடன் நாம் இருக்க வேண்டும் என்பதை கற்பிப்பதற்காக சில ஊமைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு நள்ளிரவில் வந்த நண்பன், அநீதியுள்ள நியாயாதிபதி போன்ற இந்த 2 ஊமைகள் ஜெபத்தினுடைய ஆழங்களை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக த பேரபிள் ஆஃப் ஸ்டீவர்ட்ஷிப், விசாரணைக்காரனை பற்றியதான ஊமைகள். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை அல்லது தாளந்துகளை நாம் எப்படி விசுவாசமாக பயன்படுத்துகிறோம், பிரயோஜனமாக பயன்படுத்துகிறோம் என்பதை இந்த ஊமையானது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தாளந்து குறித்ததான ஊமைகள். அடுத்ததாக சேவை குறித்ததான ஊமைகள், த பேரபிள் ஆஃப் சர்வீஸ். பிறருக்கு நாம் எப்படி சேவை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், நமது கடன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை நல்ல சமாரியன் போன்ற ஊமைகள் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக த பேரபிள் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஆயத்தத்தை குறித்ததான ஊமைகளையும் நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில் நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை 10 கன்னிகள் போன்ற ஊமைகள் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பேரபிள். இவைகளெல்லாம் ஒரு வகைப்பாடுகளாய் இருக்கிறது. நாம் இந்த ஊமைகளை குறித்து கூட ஒவ்வொரு சத்தியத்திற்கு ஒவ்வொரு ஊமைகள் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28லிருந்து 31 வசனம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட 2 குமாரனை பற்றியதான ஊமையை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை இந்த 2 குமாரர் பற்றியதான ஒரு ஊமையில இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இந்த ஊமையினுடைய ஒரு தீம், ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பாக இங்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவர் வாயினால என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அவர் உண்மையில் அது செய்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலுடைய கடமையாக இருக்குது. அதாவது கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து அவர் நியாயம் தீர்க்க போவதில்லை. ரேதர் அவர் உங்களை உங்களுடைய செயல்கள் மூலமாக அவர் நியாயம் தீர்க்க போகிறார். God is going to make a judgment over our action, not over on our profession or oral words. அவை இந்த ஒரு மிக முக்கியமான கருத்தை தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையில நமக்கு சொல்லுகிறார். சரி, சொல்லல்ல செயலே முக்கியம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஊமையில ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஒரு மனிதனுடைய சொல்கள் அல்ல, சொற்கள் அல்ல, அவனுடைய செயலே முக்கியமானதா இருக்கிறது. போன பாடத்துல நம்ம பார்த்தோம், 2 வீடுகளை வீடு கட்டியவர்களை பற்றிய ஒரு பாடத்துல அவர்கள் இருவர்களுக்கும் ஒரே செய்தி கேட்கப்பட்டது. ஒருவன் அதன்படி செய்தான், இன்னொருவன் என்ன செய்யுங்க அதன்படி செய்யவில்லை. ஆகவே இந்த ஊமையிலும் கூட பார்க்கும் பொழுது ஒரு மகன் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யல, இன்னொரு மகன் செய்யலேன்னு சொல்லிட்டு அவன் செய்யக்கூடியவனா இருக்கிறான். இந்த ஊமையினுடைய ஒரு சூழல், த கான்டெக்ஸ்ட், வரலாற்று சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஊமையானது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வாரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்றார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் எருசலேமுக்கு நுழைந்தாருங்களா, த ட்ரையம்பல் என்ட்ரி ஆஃப் ஜீசஸ், அந்த தருணத்தில் இன்னும் அந்த சூழல்ல தேவாலயத்தில் இருந்த வியாபாரிகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க, எருசலேமுக்குள்ள போனாரு. தேவாலயத்துல வியாபாரி விற்கிறவங்களை பார்த்து அவர்களை துரத்தி அடிக்கிறார். அப்போ கணிதரான அத்திமரத்தை அவர் என்ன செய்யறாருங்க, சபிக்கிறார். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த ஒரு ஊமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கொண்டு வருகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம்ல நுழைந்து இந்த காட்சிகள் மூலமாக கோபம் அடைந்து அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், இதை அவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த செயல்களை பார்த்துட்டு நீர் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவர்கிட்ட கேட்குறாங்க. உங்க பாட்டுக்கு வரீங்க, தேவாலயத்தில் எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்க, அத்திமரத்தை சபிக்கிறீங்க. Who gave you the authority? In what authority? Which authority are you doing these things? என்ற ஒரு கேள்வி அங்கிருந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கக்கூடியலாம் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கேள்வி மூலமாக தான் இந்த ஊமையினுடைய ஒரு நோக்கம் நமக்கு இங்கே கிடைக்கப்படுகிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு இங்கு ஊமைகளை பயன்படுத்துவதின் ஒரு முக்கிய நோக்கமே மக்கள் அவர்களுடைய செய்த தவறுகளை அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு உணர்த்தும்படியாக தான் அநேக இடங்கள்ல ஊமைகளை பேசுகிறார். அதை நாம போன பாடத்திலே கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த இடத்திலும் கூட இந்த பிரதான ஆசாரிகள் மூப்பர்களுடைய தவறுகளை இவர் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவர்களை அறியாமலே அந்த தவறை உணர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த ஊமை இங்கு பயன்படுத்த போகிறார். சரி, இப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்டாங்க இல்லைங்களா, எந்த அதிகாரத்தில் நீங்க இதையெல்லாம் செய்கிறீர்கள்? அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களிடத்துல திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம ஒரு சரியான பதிலை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த பதில் ஒரு கேள்வி மூலமாக வரும் பொழுது இன்னும் ரொம்ப ஆழமாக பிரயோஜனமாக இருக்கும். அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து நீர் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர் என்று பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நேரடியாக பதில் சொல்வதற்கு முன்பதாக அவருடைய தவறுகளை உணர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி என்ன செய்யறாருங்க, அவர் கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் எங்கிருந்து வந்தது? அது பரலோகத்திலிருந்து வந்ததா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த மூப்பர் இடத்திலும் பிரதான ஆசாரியர் இடத்திலும் வைக்கிறார்கள். அப்போ யோவானுடைய ஞானஸ்நானம் வானத்திலிருந்து வந்ததா மனிதனிடத்திலிருந்து வந்ததா அப்படின்னா, வானத்திலிருந்து வந்தது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் வந்தது. பூமி மனுஷன் இடத்திலிருந்து வந்ததுன்னா மனிதனுடைய அதிகாரத்திலேயோ அல்லது மனிதனால் அது உருவாக்கப்பட்டதா இருக்கிறது. அப்போ நீங்க யோவானுடைய ஞானஸ்நானத்தை என்னன்னு புரிஞ்சிருக்கிறீங்க? அந்த ஞானஸ்நானம் அவர் பிதாவினால் பெற்றுக்கொண்ட அதிகாரமா அல்லது மனிதனினால் கொடுக்கப்பட்ட அதிகாரமா? அப்போ ஒரு ஆன்மீக விஷயத்தை அவர்களுடைய தவறுகளை புரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். ஆனால் ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியானது அந்த மூப்பர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கொண்டு வந்தது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுக்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் பதில் சொல்ல அவர்கள் மறுத்தார்கள்.
அந்த அதிகாரிகளுக்கு, அந்த நபர்களுக்கு உண்மை தெரியும். ஆனாலும் அவர்கள் நேர்மையற்றவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் இதற்கான பதிலை சொல்லவில்லை. ஏன் சொல்லலைன்னு தெரியுங்களா? ஒருவேளை அவர்கள் இந்த யோவானுடைய ஞானஸ்நானம் பரலோகத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் திரும்ப கேட்பாரு, பின்ன ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை? ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம் மனுஷனால வந்தது அப்படின்னா, யோவானை நம்பின அந்த யோவானை தீர்க்கதரிசியாக நம்பின யூத ஜனங்கள் இவர்களை என்ன செய்வாங்க? கல்லெறிந்து விடுவார்கள். அப்போ எனி ஆன்சர் குட் பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் தெம். அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ரிட்டோரிக்கல் கொஸ்டின் மாதிரி அவங்க ஒரு மிக பயங்கரமான ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி வைத்தார். அப்போ இந்த ஜனங்கள் பாருங்க, இவர்கள் அந்த உண்மையை தெரிந்தும் அவர்கள் சொல்வதற்கு நேர்மையற்றவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, "We don't know, எங்களுக்கு தெரியாது" அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். ஒருவேளை யோவானுடைய ஞானஸ்நானம் பிதாவினால் பரலோகத்திலிருந்து வந்தது அப்படின்னா நீங்கள் ஏன் அவருக்கு கீழ்ப்படியவில்லை? யோவான் அன்றைக்கு என்ன செய்தாருங்க? எல்லாரும் மெஸ்ஸியா வரப்போகிறார், எல்லாரும் ராஜ்யம் வரப்போகிறது, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள், உங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர் வரப்போகிறார், அவர் உங்களுக்காக மரிக்க போகிறார், நீங்க எல்லாரும் மனம் திரும்பி உங்களுடைய பாதையை செவைப்படுத்துங்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு போதகத்தை யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு போதித்து வந்தார். அப்போ யோவானுடைய ஞானஸ்நானம் பரலோகத்திலிருந்து வந்தது அப்படின்னா they have to accept Jesus. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவேதான் அவர்கள் தங்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் தெரியவில்லை என்ற ஒரு நேர்மையற்ற பதிலை அங்கு வைத்தார்கள். சரி பிரியமானவர்களே, நாம இந்த பேக்ரவுண்டை பார்க்குறோம். இந்த ஒரு சூழல் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போறாரு, அங்க இருக்கிறவங்களை எல்லாம் விரட்டுறாரு, அங்கே அத்திமரத்தை சபிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் எந்த அதிகாரத்தில் செய்யறேன்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள பதில் சொல்லாம அவங்களிடத்துல இன்னொரு கேள்வி கேட்டு சைலண்ட் பண்றாரு. யோவானுடைய ஞானஸ்நானம் பரலோகத்திலிருந்து வந்ததா அல்லது மனுஷனால கொடுக்கப்பட்டதா அப்படின்னு இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தெரிந்திருந்தும் அவர்கள் சொல்லாததினால் இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு ஊமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். இதுதான் இந்த ஊமையினுடைய ஒரு சூழல், த கான்டெக்ஸ்ட், த பேக்ரவுண்ட் ஆஃப் த பேரபிள். இப்போ இந்த ஊமையினுடைய துவக்கத்தில் இந்த வசனம் 28 நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு கேள்வியோடு இந்த ஊமையை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? வாட் டு யூ திங்க்? இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையை துவங்குவதற்கு முன்பதாக அவர்களிடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? வாட் டு யூ திங்க்? அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஞானத்தை இங்கு அவர் தெரிவுபடுத்துகிறார். த டிஃபரன்ஸ் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் தென் ஹியூமன்ஸ். ஒரு விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு மனிதனாகி உங்களுக்கு சிந்திக்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ வாட் டு யூ திங்க் அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது, மனிதர்களாகிய நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருங்க? இங்க முன்வைக்கிறார். இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நீங்க என்ன செய்யணும்? அந்த சிந்திக்கக்கூடிய திறனை பயன்படுத்தி நல்லவைகளவே கெட்டவைகளே எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அதை தான் அவங்ககிட்ட சொல்றாரு. வாட் டு யூ திங்க்? நீ யோசி, நீ சிந்திக்க ஆரம்பி, நீ எதை செய்கிற, எதை சொல்ற, எப்படி பண்ற, இதை யோசி. அப்போ அந்த ஒரு கேள்வியோடு இயேசு கிறிஸ்து இங்க துவங்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையில ஒரு தந்தை 2 மகன்கள், என்னங்க இந்த ஊமையில ஒரு தகப்பன் 2 குமாரர்கள். இந்த ஊமையில தகப்பன் யாருடைய கதாபாத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய கடவுளை தேவனுடைய கதாபாத்திரமாக இங்கு தந்தை இருக்கிறார். அந்த 2 குமாரர்கள் யாருடைய கதாபாத்திரம் அல்லது பிரதிபலிப்பா இருக்கிறார்கள்
அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவர் பாவிகளாக கருதப்பட்ட வரி வசூலிப்பவர்கள், அப்புறம் வேசிகள், த பப்ளிகன்ஸ் அண்ட் தென் ஹார்லட்ஸ். இரண்டாவது மகன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்றைக்கு அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், பரிசேயர்களை பார்த்து அந்த இரண்டாவது மகனுக்கு அங்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஸோ திஸ் இஸ் த கான்டெக்ஸ்ட். தந்தை பிதாவாகவும் அந்த மூத்த மகன் போலேன்னு சொல்லிட்டு போனவன் வந்து வேசியாகவும் வரி வசூலிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். போகிறேன் என்று போகாமல் இருந்தவர்கள் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது 28வது வசனத்துல எங்க பிதாவானவர் அவளுக்கு என்ன செய்யறாருங்க? அவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருங்க? மகனே, நீ என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். அந்த வசனத்தை கூட நாம் வாசித்து மீதி இருக்கிற இந்த வசனத்தை நாம் தியானிப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், ஒரே நிமிடம், 21ஆம் அதிகாரம். ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கே என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அப்போ மூத்த மகனிடத்திலிருந்து அவர் தகப்பன் வந்து சொல்றாரு, மகனே, நீ இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திற்கு போய் வேலை செய். அப்போ இந்த ஒரு வசனத்துல கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது 4 முக்கிய பாடங்கள் நமக்கு கிடைக்கப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, the father has the right towards the son. ஒரு தகப்பனிடத்துல மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. தன் மகனை பார்த்து சொல்றாரு, யூ கோ, நீ என்ன செய், நீ போ அப்படின்னு அவர் சொல்றாரு. மகனே, நீ போய் அப்படிங்கிறார். அப்போ அவர் மகனே என்று அழைப்பதன் மூலம் அவருக்கும் அந்த மகனுக்கும் வேலை வாங்கக்கூடிய ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் அவன் என்ன செய்ய, இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். யூ ஹாவ் டு டூ த ஒர்க். ஒரு அசைன்மெண்ட்டை ஃபாதர் தராரு. இங்க தகப்பன் மகனுக்கு என்ன தராருங்க? ஒரு அசைன்மெண்ட் தராரு. என்ன அசைன்மெண்ட்? நீ போய் வேலை செய்ய, சும்மா இருக்காத, நீ உழைச்சு வேலை செய்யன்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. அடுத்தது லொகேஷன், அந்த இடத்தையும் சொல்றாரு. எந்த இடத்துக்கு நீ போய் வேலை செய்யணும்? என்னுடைய திராட்சை தோட்டத்தில் போய் நீ வேலை செய். ஏதோ ஒரு இடத்துல அல்ல, அந்த தந்தை குறிப்பிட்ட இடத்துல அங்க போய் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது த அர்ஜென்சி, எப்போ போய் செய்யணும் அப்படின்னா, இஸ் இட் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ? வேதவசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுங்க? இன்றைக்கே, டுடே. நீ இன்றைக்கே தள்ளி போடாம இப்பவே நீ என்ன செய்ய, போய் அந்த வேலையை செய். அப்போ இந்த ஊமைகளை மற்ற ஊமைகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, த ப்ராடிகல் சன், கெட்ட குமாரனுடைய ஊமைகளை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அக்செப்டன்ஸ், ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஊமையில இளைய மகன் என்ன செஞ்சாருங்க? தகப்பன் இடத்துலேருந்து பிரிஞ்சு போனாரு. அங்கே பிரிஞ்சு போயிட்டு எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு மனம் திரும்பி மீண்டும் தகப்பன் இடத்துல வராரு. தகப்பன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரு. ஆனால் அவன் மூத்த சகோதரன் அவர் என்ன செய்யலைங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த 2 குமாரர்கள், கெட்ட குமாரன்லையும் ஒரு அப்பா 2 மகன்கள், இங்கேயும் ஒரு அப்பா 2 மகன்கள். அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 பாடங்கள் என்ன அப்படின்னா, நமது பரலோக தந்தைக்கு நாம் சரியாக பதிலளிக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் சரியாக பதிலளிக்க வேண்டும். மன்னித்தல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ இங்க பாருங்க, இந்த ஊமையில நம்ம பிதாவாகிய தேவனுக்கு அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணுங்கிறது முக்கியத்துவம். அந்த கெட்ட குமாரனுடைய ஊமையில நாம ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும். அடுத்தது ஒருவர் மனம் திரும்பி வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு 2 வித்தியாசமான பாடம் இந்த 2 ஊமையில இருக்கிறது.
ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல முதல் குமாரன் மனம் வருந்தி கீழ்ப்படிந்ததை இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. அவன் பிரதியுத்தரமாக மாற்றேன் என்றான். ஆனாலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சானாமாங்க, அவன் போனான். அப்போ இந்த ஒரு குமாரன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தகப்பன் சொல்லும் பொழுது நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. பின்பு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல, யோசனை பண்ணி இல்லை நான் போறேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு குமாரனிடத்துல நாம காணக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய ஆரம்ப நிலையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு மாயக்காரனாக இங்கு இல்லை, அவர் ஒரு பிடிவாதக்காரனாக இங்கு இல்லை, அவர் ஒரு கலக குணமுடையவராக இல்லை, அவர் ஒரு கீழ்ப்படியாத ஒரு குணம் உடையவராக அவர் இல்லை. என்ன சொன்னாருங்க, உண்மையை சொல்லிட்டார். he was not interested and he said no, எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் போல அப்படின்ட்டார். அப்போ தன்னுடைய மனதில் இருந்ததை அவர் என்ன செஞ்சாருங்க, அவர் சொன்னார். பட் லேட்டர் அவர் தன்னோட தந்தை எதை எதிர்பார்க்கிறார் என்பதை தெரியாமல் நான் அதை செய்ய போவதில்லை என்பதே அவனது அருமுறையாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை செய்ய போவதில்லை என்பதே அவனுடைய அணுகுமுறையாக இருந்தது. இவனுக்கு தெரியுது அவங்க அப்பா அவன் தோட்டத்தில் போய் வேலை செய்யணுங்கிறத எதிர்பார்க்குறாரு, பட் அதை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. சபையினுடைய கூட்டங்களுக்கு இன்னைக்கு அநேகர் வரமாட்டாங்க, தனிப்பட்ட சுவிசேஷ ஊழியங்களுக்கு வரமாட்டாங்க, பைபிள் ஸ்டடீஸ்க்கு இன்னைக்கு அநேகர் ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம செய்யறது தேவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்திருந்தும் அதை செய்ய அவர்கள் என்ன செய்கிறார்கள், மறுக்கிறார்கள். அவை இந்த இடத்துல தந்தைக்கு செய்த மரியாதை குறைவை நாம் இங்க பார்க்கிறோம். இந்த மூத்த மகனானவன் சில காரியங்களை அவன் தவறவிட்டான். என்ன அப்படின்னா, தன் தந்தை காட்ட வேண்டிய சரியான மரியாதையை அவன் காட்ட தவறினான், த ரைட் ரெஸ்பெக்ட். அடுத்ததாக தந்தையின் அதிகாரத்தை இவன் அங்கீகரிக்கவில்லை. மூன்றாவதாக தந்தை தனக்கு சிறந்ததான விஷயத்தையே செய்வார் என்பதை அவன் என்ன செய்யலைங்க, அவன் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் போது நாமும் இதே நிலைதான் இருக்கிறோம். நம்முடைய பரமபிதாவுக்கு நாம் சரியான மதிப்பை நாம் கொடுக்காதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு மூத்த குமாரன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தாலும் அவன் பின்னடைவில் ஒரு மனமாற்றத்தை அவன் பெறக்கூடியவனாய் இருக்கிறான். வேதம் நமக்கு சொல்லும் பொழுது அவனுக்கு தன் மனதை மாற்றிக்கொள்ள நேரமும் வாய்ப்பும் என்ன செய்யப்பட்டதுங்க, கிடைக்கப்பட்டது. அவன் தான் செய்த தவறை அவன் எண்ணி அங்கு வருந்தக்கூடியவனாய் இருக்கிறான். அதன் தவறை வருந்திய பிறகு அதை சரி செய்ய அவன் ஆசைப்பட்டான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவனுடைய ஆவி எப்போதும் மனிதனோடு போராடுவதில்லை என்று வேதம் என்ன செய்துங்க, எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்ப நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஒரு நாள் முடியும். அதற்குள்ளாக நாம் என்ன செய்யணுங்க, மனம் திரும்ப வேண்டும். இந்த மூத்த மகன் he was not accepted, he was not willing to do what his father said, but he got the chance to repent and correct his mistake. அவனுடைய தவறை சரி செய்வதற்கான ஒரு காலம் கொடுக்கப்பட்டது. அதை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான். நோவாவினுடைய காலத்திலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்ப காலங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், நமக்கும் தேவன் மனம் திரும்பக்கூடிய காலங்களை கொடுக்கிறார். நாம் அவற்றை பிரயோஜனம் செய்கிறோமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல மனம் திரும்புதல் அல்லது அழிவு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள், சாவீர்கள் என்று தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அவை நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் பொழுது நம் முன் உள்ள ஒரே ஒரு வழி என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலம், அப்போ நம்முடைய கடந்த காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் முக்கியம் அல்ல.
நம்முடைய நிகழ்காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கு அவசியமாய் இருக்கிறது. இதுக்கு பவுலானவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். அப்போ கடந்த காலத்தினுடைய தவறுகளை எண்ணி நாம் நம்மை என்ன செய்யக்கூடாதுங்க? குழப்பிக்கொள்ள கூடாது. முதல் குமாரன் மாட்டேன் என்று சொல்லி தவறு செய்தான். ஆனால் மனம் திரும்பி சென்றபோது அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ நம்முடைய கடந்த காலத்தை பற்றி நம்ம யோசனை பண்ணிட்டு நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான நாட்களை, மனம் திரும்பக்கூடிய நாட்களை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? இழந்து விடக்கூடாது. அடுத்தது 3வது கருத்து, மிக முக்கியமான கருத்து. 2வது குமாரன் அவன் போகிறேன் என்று சொல்லியும் அவன் போகவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், அவன் 2ஆம் குமாரனிடத்திலும் வந்து அந்தபடியே சொன்னான். அவன் பிரதித்திரமாக, ஐயா போகிறேன் என்றான். இருந்தும் அவன் என்ன செய்யலைங்க? அவன் போகவில்லை. அப்போ இந்த 2வது மகன் கீழ்ப்படுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறான், the pledge of obedience, ஆனால் அதை செயல்படுத்தவில்லை. அப்போ இங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இட்ஸ் a lip service, வெறும் உதட்டு சேவையாக இதை நாம பார்க்க இருக்கிறோம். அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யலைங்க? அவர் போகவில்லை. அப்போ அவர் திட்டமிட்டு இங்கு பொய் சொன்னாரா? சரி, நாம போறோன்னு சொல்லிட்டு நாம போகாம இருந்துக்கலான்னு திட்டமிட்டு பொய் சொன்னாரா? அல்லது அவருடைய போரன்ட்டு இருந்தவருடைய மனநிலை பிறகு மாற்றப்பட்டதா? அல்லது வேறொரு சூழ்நிலையில அவரால் அங்க போக முடியல அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாதுங்க? தெரியாது. ஆனால் முடிவு என்னவோ ஒன்றுதான், அவர் என்ன செய்யலைங்க? கீழ்ப்படியவில்லை. எனி ரீசன், அவர் திட்டமிட்டு பொய் சொல்லியிருக்கலாம், அல்லது மனநிலை ஒருவேளை போறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாறி இருக்கலாம், அல்லது வேறொரு சூழல் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அவர் அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்யலைங்க? கீழ்ப்படியவில்லை. தன்னுடைய வார்த்தையை அவர் காப்பாற்றவில்லை. இன்றைக்கு அநேகர் இதே போலதான் ஒரு உதட்டு சேவைகளை, வாயின் வார்த்தைகளாக நாம் தேவனிடத்தில் சேரக்கூடியோம். ஆனால் தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. மாறாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் கீழ்ப்படிதலையே தேவன் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை விசுவாசிக்கிறார்கள், அவளுடைய இருதயமோ எனக்கு என்னவா இருக்குது? தூரமாக இருக்கிறது என்று மாயக்காரர்களை குறித்து வேதம் என்ன செய்துங்க? எச்சரிக்கையாக இருக்கிறது. இயேசுவின் முன்மாதிரி சொல்லும் செயலும், இதுக்கு நமக்கு யார் உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவராய் இருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அவர் அங்க சொல்லும் பொழுது, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். How was Jesus? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? In deed and in word he was a good prophet. அவர் செயலிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் அவர் இருந்தார். இன்னும் சொல்லணும்னா, அவர் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை நேசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தைகளால் நாம சொல்லி அதை செயலில் காட்டாமல் நாம விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு அந்நிய ஜாதிகள் வாக்கினாலும் செய்களினாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அப்போ நாம வார்த்தையினால் சொல்வதை காட்டிலும் அதை செயல்களினால் செய்வதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அங்கே ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ல் சொல்லும் பொழுது, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செயல்களினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்போ புறஜாதிகள் கூட வார்த்தையினாலும் செயல்களினாலும் கீழ்ப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமா இருந்தது. அப்போ தேவனுடைய ஜனங்களாகிய நாம் செயலிலும் சொல்லிலும் நாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய அன்பை, தேவனை நேசிக்கிறோம் அப்படிங்கிற நம்முடைய அன்பை நாம் எப்படி காட்ட வேண்டியது அவசியமா இருக்குதுங்க? நம்முடைய செயல்களில் நாம் காட்ட வேண்டியதுதான் உண்மையான அன்பாய் இருக்கிறது. அப்போ வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல,
கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற வேண்டும். கொலோசியர் 3:17 சொல்லும் பொழுது, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 1 யோவான் 3:18 என் பிள்ளைகள் வசனத்திலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படிங்கிறத தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம எதை செய்தாலும் அதை வாக்கினாலும் செயல்களினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, குமாரனை போல நான் போகிறேன் என்று சொல்லி அவர் செயல் என்ன செய்யலைங்க, அவர் போகவில்லை. அப்போ வேதவசனம் நமக்கு சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. யாக்கோபு 1:23 பிரகாரமாக வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கிற மனுஷனுக்கு என்ன செய்யறானாமாங்க, அவன் ஒப்பாய் இருக்கிறான். அப்போ வேதாமம் நமக்கு என்னவா இருக்குதுங்க, ஒரு கண்ணாடி போன்றதா இருக்கிறது. நாம் அதை படிக்கும் போதும் வாசிக்கும் போதும் நம்முடைய குறைகளை நாம் பார்த்து சரி செய்யக்கூடிய ஒரு குண நமக்கு என்ன செய்யுங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேகர் கண்ணாடியில தங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு முகத்துல அழுக்கு இருக்குதுன்னு தெரியுது, முகத்துல எப்படி சீர் செய்யணும் அப்படின்னு தெரியுது, எங்க துடைக்கணும் அப்படின்னு தெரியுது. ஆனா அது எதையுமே செய்யாம இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, வசனத்தை கேட்டும் மாற்றங்களை செய்யாதவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அப்போ வேத வசனத்தை கொண்டு நம்மை பார்த்து நம்மை சரி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போ இந்த ஊமையில இந்த இரண்டு குமாரர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னா, இருவருக்கும் ஒரே தந்தை, த சேம் ஃபாதர். இருவருக்கும் ஒரே அறிவுரை, த சேம் ரூல். மூன்றாவதாக ஒரே வாய்ப்பு, த சேம் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், த சேம் லவ். இன்றைக்கும் நமக்கும் ஒரே பரமபிதா இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒரே மாதிரியான அறிவுரை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை விசுவாசிகள் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவுரையை தேவன் கொடுக்கிறார். எல்லாரும் மீது அன்பு கூறும்படியாக தேவன் நம் மீது அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பை தருகிறார். அதே வாய்ப்பை தேவன் என்ன செய்கிறாருங்க, எல்லாருக்கும் தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்படி பதில் அளிக்கிறோம் என்பதே முக்கியமாக இருக்கிறது. சரி, நான்காவது முக்கிய கருத்து இந்த ஊமையில மத்தேயு 21:31 இந்த இரண்டு பேரில் எவன் தன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அவர்கள் முதலாவது செய்தவன் என்றார்கள். அப்போ யார் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தவன்? மூத்த மகனா, இளைய மகனா? போலேன்னு சொல்லிட்டு போன மகனா, போகிறேன் என்று சொல்லி போகாத மகனா? அந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களே சொன்னாங்க, அதாவது மூத்த மகன்தான் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தான் அப்படிங்கிறத அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அப்போ இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆன்மீக தலைவனுடைய போலித்தனத்தை இங்கு சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அன்றைக்கு இருந்த மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றும் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பெருமை பேசி கொண்டுதான் இருந்தார்களே தவிர தேவன் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. யோவான் ஸ்நானகனுக்கோ அல்லது இயேசுவுக்கோ அவர்கள் என்ன செய்யலைங்க, கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தேவனை விசுவாசித்திருந்தால் இந்த இருவரில் ஒருவருக்கு அல்லது இருவருக்குமே அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இயேசு கேட்ட கேள்விக்கு முதலாவது குமாரனை கீழ்ப்படிந்து என்று அவர்கள் சரியாக பதில் சொன்னார்கள். இதன் மூலமாக சரி என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பவனே தண்டனைக்குரியவன் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அப்ப பாருங்க, யோவானுடைய ஞானஸ்நானம் அது பரலோகத்திலிருந்து வந்ததா, அது மனுஷனிடத்திலிருந்து வந்ததானா? அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குது. இட் இஸ் ஃப்ரம் ஹெவன். பட் தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் த ட்ரூத். அந்த உண்மையை அவர்கள் தெரிந்திருந்தும் அதை அவர்கள் என்ன செய்யலைங்க, கீழ்ப்படியவில்லை. ஆகவே இவர்களும் இந்த இரண்டாவது மகனை போலதான். அவர்கள் தெரிந்திருந்தும் அதை என்ன செய்யலைங்க, அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாக, இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, 21:31 ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆயக்காரர்களும் வேசிகளும் இந்த பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்களுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னா,
பிகாஸ் தே ஆர் லைக் த ஃபர்ஸ்ட் சன். அவர்கள் முன்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, பிறகு கீழ்ப்படிந்தார்கள். அந்த மாதிரி அவர்கள் முன்பு மனம் திரும்பவில்லை, ஆனால் பின்பு என்ன செய்தார்கள்? அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் இந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களைப் போல லிப் சர்வீஸ், உதட்டின் வழியாக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி செய்யாமல் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் செய்யவில்லை என்றார்கள். ஆனாலும் அந்த மனம் திரும்பக்கூடிய நேரத்தை, காலங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கு மனம் திரும்பினார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய சேவை எப்படியா இருக்கிறது என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை நேசிப்பதாக சொல்லுகிறோம், ஆனால் நாம் என்ன செய்யலைங்க? நம்ம வேதாமத்தை படிக்கிறீர்களா? அல்லது மற்றவர்களுக்கு நற்செய்திகளை போதிக்கிறீர்களா? சபை கூட்டங்களில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்கிறீர்களா? உங்கள் திறமைகளை தேவன் மகிமைக்காக பயன்படுத்துகிறீர்களா? வெறும் வாயின் வார்த்தைகளாக ஆண்டவரை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது போதாது. மாறாக நம்முடைய செயல்களில் இந்த காரியத்தின் மூலமாக நாம் நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சரியான திராட்சை தோட்டம் தேவனுடைய ராஜ்யம். இந்த ஊமையில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தந்தை போய் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னா, அப்போது நாம் இன்றைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது ஒன்று, நாம் இன்றைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எந்த தோட்டத்தில் போய் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியமானதாக இருக்குது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுவதற்கு நாம் சரியான திராட்சை தோட்டத்தில் நம்ம வேலை செய்யணும், நாம் இருக்க வேண்டும். யோவான் 3:3-5 அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய உரையாடல் நாம் பார்க்குறோம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாகியில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவன் இங்கே பாருங்க, மறுபடியும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவன் பிறக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையானது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக தான் அது இருக்கிறது. கொலோசியர் 1:13 நாம் பார்க்கும் பொழுது, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்போ we ought to be in the right vineyard, சரியான திராட்சை தோட்டத்தில் நாம் என்ன செய்யணுங்க? வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த சரியான தோட்டத்தில் நம்ம வேலை செய்யும் பொழுது தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்பட ஒரே வழி சொல்லிட்டாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை முறையின் மூலம் நீங்கள் காட்டுங்க, நீங்கள் தேவனை வாயின் வழியாக விசுவாசிக்கிறீர்களா, அல்லது செயல் வழியாகவும் அவரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்பதை உறுதி செய்கிறார். நான் போகிறேன் என்று சொல்லியும் போனாமல் போன அந்த மூப்பர்கள், மூப்பர்கள் மற்றும் பிரதான ஆசிரியர் போல நாம் இருக்கிறோமா? அல்லது போலேன்னு சொல்லிட்டு போன அந்த அதாவது டாக்ஸ் கலெக்டர், ஹாலட், அந்த வேசிகளைப் போல, ஆயக்காரர்களைப் போல நாம் இருக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த ஊமைகளுடைய இறுதியாக மனம் திரும்புதலானது மெய்யான விசுவாசம் அப்படிங்கிறத தேவன் நமக்கு போதிக்கிறார். மத்தேயு 21:38 ஏனெனில் யோவான் நீதியான வழியாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசியவில்லை, ஆயக்காரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டு அவனை விசுவாசிக்கும்படி பின்பு நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து மீண்டும் யோவான் ஸ்நானனை பற்றி இங்கு அவளிடத்துல குறிப்பிடுகிறார். மனம் திரும்புதலின் அவசியத்தை அவர் இங்கு வலியுறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30-31 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் ஆண்டவர் நியமித்த ஒரு மனுஷனை கொண்டு இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் என்ன செய்ய போறாருங்க? நியாயம் தீர்க்க ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் தேவன் நம்மை நியாயம் தீர்க்கப்படியால் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டியது அவசியமுடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆன்மீக தலைவர்கள் நாங்கள் தேவனை சொன்னதை செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அவர்கள் மனம் திரும்ப அவர்கள் மறுத்தார்கள். மறுபுறம் அந்த ஆயக்காரர்களும் வேசிகளும் ஆரம்பத்தில் கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்தாலும் பின்பு யோவானுடைய போதகத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறி கீழ்ப்படிந்தார்கள். அவர்களே தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தார்கள். அவை பிரியமானவர்களே, இந்த மாயக்காரலை போல, பரிசேயர்கள் வேதபாரலை போல நாம் ஹிப்போக்ரைட்ஸ் மாயக்காரலாக இல்லாமல் நாம் நம்முடைய வார்த்தையில் சொல்வதின் பிரகாரம் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் என்பதனுடைய ஒரு உண்மை பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசம் என்பது வெறும் மனதளவில் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் அ மென்டல் ஆஸ்பெக்ட். அப்போது நாம் மனதளவில் விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் தேவனுக்கு பிரதிபலிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 3:14 சொல்லப்பட்டது போல, விசுவாசிக்கிறவன் நீங்கள் தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே என்ன செய்யப்படுவாங்க? ரட்சிக்கப்படுவான். அப்போ இன்றைக்கு சில போதர்கள் சொல்வது போல இது வெறும் வார்த்தையோடு நிற்பதல்ல, செயல்களினால் அங்கு காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு மத்தேயு 21 45-46 வசனங்களின்படி இயேசு சொன்ன ஊமைகள் தங்களை குறித்து தான் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில் தங்களை தான் அவர் குத்தி காட்டுகிறார், தங்களை தான் அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யலைங்க? மனம் திரும்பவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகள் உணர்த்தப்படும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இன்றைய இரட்சணிய நாள் என்பதை 2 கொரிந்தியர் 6:2 சொல்லப்படுகிறது. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். தீர்க்கதரிசியோ யோவானோ அல்லது இயேசுவோ சொன்னதை அவர்கள் என்ன செய்யலைங்க? கேட்டு மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று வெறும் உதட்டினால் மாத்திரமே அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாயினாலேயே கர்த்தர் அவளுக்கு ஒரு தண்டனை இங்கு கொடுக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? செய்வேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருக்கும் 2ஆம் குமாரனை போலவா? அல்லது மாற்றேன் என்று சொன்னாலும் பிறகு தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்பி பிதாவின் சொல்லக்கூடிய வேலையை செய்த அந்த முதல் குமாரனை போல இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த பாடத்தை நாம் முடிப்பதற்கு முன்பதாக இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான பாடங்களை நாம் விரைவாக பார்த்து நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். இந்த ஊமையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் விஷயம், தேவனுக்கு அதிகாரம் உண்டு. தன் பிள்ளைகள் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு அதிகாரம் தேவனுக்கு இருக்கிறது. தேவன் ஏன் என்னை ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுகிறார், நான் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு நாம் தேவனிடத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? நாம் கேட்கக்கூடாது. மார்க்கு 16:16, அப்போஸ்தலர் 2:32 போன்ற வசனங்கள் தேவன் நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறான்னு நமக்கு சொல்லுது. ஆகவே நாம் அதற்கு கீழ்ப்படைய வேண்டும். ஆகவே படைத்தவருக்கு படைப்புகளிடம் கட்டளையிடக்கூடிய உரிமைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, மனிதனின் சுதந்திரம், விருப்பம். தேவன் யாரையும் என்ன செய்யலைங்க? கட்டாயப்படுத்தவில்லை. முதல் குமாரன் மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு மனமாறி போனார். 2வது குமாரன் போறேன்னு சொல்லிட்டு போகல. அப்போது யாரையும் அவர் ஃபோர்ஸ் பண்ணல. காட் கேவ் த ஃப்ரீ மோரல் ஏஜென்சி. அப்போது நாம் செய்யும் ஒவ்வொரு பாவம் இந்த சுதந்திரத்தை நாம் தயாராக பயன்படுத்துவதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, சரியான திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தல். எந்த தோட்டத்தில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கிறது. நாம் பிதாவினுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறோமா அல்லது மனிதனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறோமா? இன்றைக்கும் அநேகர் பிதா நடாத திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சோதித்து பாருங்கள், அது பிதாவினுடைய திராட்சை தோட்டமா அப்படிங்கிறத மேக் ஷூர் இட். நாலாவதாக, ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டியகள் இருக்கிறது. ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சும்மா வராது. நாம் பிதாவினுடைய அழைப்பை ஏற்று அதற்கு கீழ்ப்படியும் பொழுதே ரட்சிப்பு வரும். கிரியை இல்லாத விசுவாசம் பலனற்றதாய் இருக்கிறது. ஐந்தாவதாக, பிதா யாரையும் வற்புறுத்தவில்லை. வேலைக்கு செல்லும்படி பிதா தன் மகன்களை இந்த பாத்திரத்தில் என்ன செய்யலைங்க? வற்புறுத்தவில்லை.
நாமும் கீழ்ப்படியவோ அல்லது மறுக்கவோ முடியும். ஏன்னா தேவன் நம்ம என்ன செய்யலைங்க, இதை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வற்புறுத்தல் இல்லை. தேவன் நமக்கு சாய்ஸ் தந்ததுனால நம்ம எது வேணாலும் செய்யக்கூடும். நாம கீழ்ப்படியலாம் அல்லது கீழ்ப்படியாமையும் போகலாம். ஆனால் மறுப்பவர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நமக்கு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது. அந்த நாளில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆறாவதாக, வெறும் உதட்டு சேவை தேவனுக்கு பிரியமானதல்ல. இயேசுவை நேசிக்கிறேன் என்று மிக அழகாக பாடிவிட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏழாவதாக, கலகம் செய்தால் மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். முதல் குமாரன் ஆரம்பத்தில் கலகம் செய்தான் போல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, ஆனால் பின்பு அவன் மனம் திரும்பினான். நாம் தவறு செய்யும் போது அதை உணர்ந்து சரி செய்யும் தைரியம் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். எட்டாவதாக, உண்மைத்தன்மை, சின்சியாரிட்டியை நாம் இதில் பார்க்கலாம். தேவனுடைய அழைப்பிற்கு நாம் மாய்மாலமாக பதில் அளிக்க கூடாது. இரண்டாவது மகனை போல நான் போறேங்க அப்படின்ட்டு அவர் என்ன செய்யலைங்க, போல. அந்த மாதிரி மாயமாலம் இல்லாமல், ஹிப்போக்ரைட் போல் இல்லாமல், வி ஹாவ் டு பி சின்சியர். நம்ம போகிறோன்னா நம்ம போகணும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஒன்பதாவதாக, எதிர்பாராதவர்களே முதலில் கீழ்ப்படிவார்கள். இங்கே பாருங்க, யாரு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? வேதத்தை கற்றுக்கொண்ட பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், மூப்பர்கள், இவங்கெல்லாம் சத்தியத்தை நன்கு அறிந்தவர்கள். அவங்க கீழ்ப்படிந்திருக்கணும். ஆனால் சத்தியத்தையே அறியாத அன்றைக்கு ஆயக்காரர்களும் வேசிகளும் என்ன செய்தாங்களாமாங்க, கீழ்ப்படிந்தார்கள். அப்போ நம்முடைய சமூகத்தில் தாழ்ந்தவர்களாக கருதப்படுவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது அவர்களும் தேவனால் என்ன செய்யப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியலாம் இருக்கிறார்கள். ஹூ எவர் கேன் பி சேவ்ட். அடுத்தது பத்தாவதாக, அதிகாரத்தின் படிவரிசை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிதாவுக்கு அதிகாரம் உண்டு. அவர் அந்த அதிகாரத்தை தன் குமாரனுக்கும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். மத்திய 28:28 நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ குமாரன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் அதை வேதமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அவை இன்றைக்கு நாம் வேதத்திற்கு அடங்கி நடக்கும்போது நாமும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் அடங்கி நடக்கக்கூடியலாய் இருக்கிறோம். 11ஆவதாக, கடந்த காலம் அல்ல, மாற்றமே முக்கியமாக இருக்கிறது. நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதில் தேவனுக்கு என்ன இல்லைங்க, அக்கறை கிடையாது. அவர்கள் வேசிகளாக இருந்தார்களா, அவர்கள் பாவிகளாக இருந்தார்களா, உலகம் அவர்களை எப்படி பார்த்தது, இதெல்லாம் தேவனுக்கு ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீர்களா, இன்றைக்கு தேவன் சொன்னதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா அப்படிங்கிறதான் தேவன் பார்க்கிறார். ஆகவே நாம் என்னவாக மாறுகிறோம் என்பதே முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த பாடத்தின் ஊமைகளை கொண்டு நாம் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு ஊமையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நன்றி.